ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டேங்கோட ஓவர்ஃபுல் பைப்பு உடஞ்சிருச்சு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்தது உடஞ்சிருச்சு. இப்படி இருந்தது உடஞ்சிருச்சு. மேலே இந்த மரத்தை வெட்டுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டு உடஞ்சிருச்சு. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு கப்ளிங் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இந்த மாதிரி உள்ளே வச்சு உடஞ்சிருச்சு. ஒரு கப்ளிங் மாதிரி போட்டு பண்ணலான் இருக்கேன். அது போக இங்கிட்ட எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என் கண்டெல்லாம் இருக்குது. பெசாட்டி இவங்க ஓவர்ஃப்ளோ பைப்பை வந்து இந்த பக்கம் என் கண்டுக்கு தண்ணி விடுற மாதிரி பண்ணிடலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான பொருள் வாங்கியாச்சு. இது ஒரு 15 10 அடுத்து இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ போட்டாங்க, 40 ரூபா கிட்ட வந்துச்சுன்னு வச்சுங்க. மொத்தமாக ஒரு 65 ரூபா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சிக்கல்னா, இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. இப்போ நம்ம பிளான் என்னென்னா, கீழே என் கண்டு இருக்குது பார்த்தீங்களா, என் கண்டுக்கு வந்து அப்படியே உழுகிற மாதிரி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ இவ்வளோ தூரம் நீட்டி வச்சு அப்படியே நேராக கண்டுக்கு உழுகிற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தான். இப்போ இதை கரெக்டாக இருக்கணும். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் உடஞ்சிருக்கு. இந்த இடத்துல கேப்பும் உழுகுமான்னு பார்த்துக்கணும். இந்த இடத்துல இந்த கேப்பு செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம வாங்கிட்டு வந்த இந்த கப்ளர் உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிலாம் பார்க்கணும் எல்லாமே. ஓகேங்களா? சரி, ஓகே, இதை நான் அசம்பிள் பண்ணி சொல்கிறேன். இந்த இடத்துல இப்படி வைக்கணும், வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான். நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துலேருந்து கட் பண்ணிடலாம். இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து கட் பண்ணிடலாம் இப்படி வச்சு. ஏன்னா இந்த இடம் ஓட்டையாக இருக்குது, உள்ளே போனாலும் வேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பிளான்னா, இதை இப்படி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை இப்படி வைக்க போகிறோம். இவ்வளோ தான். ஸோ இப்படி வைக்க போகிறோம். ஆனால் இந்த ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். இந்த இதுக்கு இது கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல அவுட்லெட் ஆகுறது இந்த இதுக்குள்ளே தான் இருக்கணும். இதுக்கு மேலே வந்து இவ்வளோ தூரம் ஹைட்டில் வச்சிடக்கூடாது. நீங்கள் இவ்வளோ தூரம் ஹைட்டில் வச்சிங்கன்னா அப்புறம் இது வழியாக வந்து தண்ணி பொங்கி கீழே வந்துடும். ஸோ இவ்வளோ தூரம் ஹைட்டில் இதுக்குள்ளேயே வச்சுட்டு நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இங்கே தண்ணி மேலே வரப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வழியாக அவுட்லெட் ஆயிரும். பிவிசி பைப் வந்து ஒன்று இந்த மாதிரி அடுத்து உள்ளே வச்சு நம்ம ஜாயிண்ட் அடிக்கணும். நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். அதை இதிலேருந்து நம்ம அடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுத்தாச்சு. இதுக்குள்ளே இப்படி வைக்க போகிறோம். இதை தூக்கி இதில் வைக்க போகிறோம். இப்படி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிளான் படி இதை தூக்கி இப்படி சொருகி விட்டுடலாம். ஸோ இதுதான் நம்ம பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இங்கிட்டு வந்து அது ஒழிக்க போகுது. இப்போ என்ன பண்ணலான்னா, பேஸ்ட்டை வந்து இதுக்கு வெளியவும் இன்னும் உள்ளேயும் அப்ளை பண்ணிட்டு இறக்கிடலாம். பேஸ்ட்டு அப்ளை பண்ணி இறக்கியாச்சு. இது குளுக்குனாலே நல்லா தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்க பேஸ்ட்டு கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சீல் பண்ணி வச்சாச்சு. ஒன்று இந்த இதுக்கான பைப் மட்டும் நம்ம லிக்விட் போட்டு வச்சா போதும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சாச்சு. ஸோ மொத்த செட்டப் இதுதான். நேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா என் கண்டுக்கே விழுந்துடும் தண்ணி. இதுலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா என் கண்டுக்கு ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா தண்ணி வர மாதிரி பண்ணிட்டேன்.